Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple present tenseல நம்மை நமக்கு இத பயன்படுத்தி எப்படி நேர்மறை வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். பாருங்க, நமக்கு நம்மை ரெண்டுத்துக்குமே நம்ம us அப்படின்ற இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். us அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் குழுவோட இருப்பாங்க. அந்த குழுக்குள் தன்னையும் இணைத்து பேசுறவங்க தான் இந்த us அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தமிழ்ல பார்க்கும்போது தெரியும் இல்லையா, நம்மை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது நமக்கு. அப்ப பேசுறவர் தன்னையும் அந்த குழுவோடு சேர்த்து கொண்டு பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பாருங்க, அவள் நம்மை திட்டுகிறாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு நேர்மறை வாக்கியம். அவள் அப்படின்றதுக்கு நீங்க என்ன போடுவீங்க? வெரி குட், she அப்படின்னு போடுவீங்க இல்லையா, she. அடுத்தது இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே verb வந்துரும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப she அப்படின்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல verb வரணும். இங்க என்ன verb? திட்டுதல் அப்படின்ற verb. அதுக்கு இங்கிலீஷ்ல scold அப்படின்னு அர்த்தம். SCOLD, scold. sheக்கு பக்கத்திலேயே நம்ம இந்த scold போடுவோம். SCOLD போட்டோம் அப்படின்னாக்கா இது சரியா? she அப்படின்றது சப்ஜெக்டா வந்திருக்கு. இதை நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த he, she, it இதெல்லாம் சப்ஜெக்டா வந்துச்சுன்னா அந்த verb கூட நம்ம ஒரு s போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்ப இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது scolds அப்படின்னு போடணும். she scolds யாரை திட்டுகிறாள்? நம்மை திட்டுகிறாள். அப்ப இங்க நம்ம என்ன போடணும்? நம்மை அப்படின்றதுக்கு us அப்படின்ற அந்த வார்த்தையை போடணும். அப்ப she scolds us அப்படின்னா அவள் நம்மை திட்டுகிறாள் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு நேர்மறை வாக்கியம் இல்லையா. அடுத்தது பாருங்க, நமக்கு அப்படின்றதுக்கும் அதே us தான் நம்ம யூஸ் பண்றோம். பாருங்க, அவள் நமக்கு உதவுகிறாள். அவள் அப்படின்றதுக்கு என்ன போடணும்? அதே மாதிரி she நம்ம போடுவோம். அடுத்தது உடனே verb வரணும் இல்லையா. verb அப்படின்றது ஆக்ஷன் வேர்ட். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற verb உதவுகிறாள். இந்த உதவுதல் அப்படின்ற ஆக்ஷனுக்கு ஹெல்ப் அப்படின்னு நம்ம போடணும் இல்லையா. அப்ப இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கிறதுனால இந்த ஹெல்ப் கூட நம்ம ஒரு s சேர்த்துப்போம். அப்ப இந்த பக்கத்துல நம்ம போட வேண்டியது ஹெல்ப்ஸ். யாருக்கு உதவுகிறாள்? நமக்கு உதவுகிறாள். அப்ப us அப்படின்னு போடுவோம். she helps us அப்படின்னா அவள் நமக்கு உதவுகிறாள் அப்படின்னு அர்த்தம். நம்மை நமக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம us அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க us தான் யூஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாமா? பாருங்க, அவன் எங்களை திட்டுகிறான். இப்ப நம்ம அவன் அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்றோம் இல்லையா. அவன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போடணும்? நீங்க வெரி குட், he போடணும். he திட்டுதல் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, scolds. ஏன்னா இது heன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால scolds அப்படின்னு போடணும். யாரை திட்டுகிறான்? us, எங்களை. அவன் எங்களை திட்டுகிறான் அப்படின்னா he scolds us அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நீங்கள் எங்களை திட்டுகிறீர்கள். நீங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? you அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வெரி குட், you. இந்த சப்ஜெக்ட் you வந்த உடனே பக்கத்துல verb வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா. இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற verb திட்டுதல், scold அப்படின்ற வார்த்தை. பாருங்க, இப்ப நம்ம scold மட்டும் தான் நம்ம போடணும். ஏன் அப்படின்னா you அப்படின்றது சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம scold அப்படின்ற verb தான் போடணும். he, she, it சப்ஜெக்டா வந்தா மட்டும் தான் பக்கத்துல நம்ம ஒரு s சேர்த்து போடணும். அப்ப you scold யாரை? எங்களை. எங்களை அப்படின்னாலும் us தான் நம்ம போடுவோம். you scold us அப்படின்னா நீங்கள் எங்களை திட்டுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இந்த எங்களை எங்களுக்கு அதுக்கான வார்த்தை us அப்படின்றத யூஸ் பண்ணி வேறு சில வாக்கியங்கள். சப்ஜெக்ட் மாறி இருக்கு பாருங்களேன். அவர்கள் எங்களுக்கு உதவுகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர்கள். அவர்கள் அப்படின்றதுக்கு நீங்க போட வேண்டிய வார்த்தை என்னது இங்கிலீஷ்ல? வெரி குட், they. they அப்படின்னு போட்டு உடனே verb வரணும் அப்படின்னு சொன்னோமா. இங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய verb உதவுதல். உதவுதலுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப் அப்படின்னு போட்டோம். இப்ப இந்த verb கூட நம்ம s சேர்த்து ஹெல்ப்ஸ்ன்னு போடணுமா, அப்படி இல்லைன்னா வெறுமனே ஹெல்ப்னு போடணுமா? வெரி குட், ஹெல்ப்னு தான் போடணும். ஏன் ஹெல்ப்னு போடணும்னு பார்த்தோம்னாக்கா
he she it அப்படின்ற சப்ஜெக்டோ ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ வந்தால் மட்டும்தான் அந்த வேர்பு கூட நம்ம எஸ்ஸை சேர்த்து ஹெல்ப்ஸ்ன்னு போடணும். ஆனால் இங்கே தே அப்படின்றது சப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால வெறுமனே ஹெல்ப்னு போடணும். தே ஹெல்ப் அஸ் எங்களுக்கு உதவுகிறார்கள். தே ஹெல்ப் அஸ் அப்படின்னா அவர்கள் எங்களுக்கு உதவுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அவள் எங்களுக்கு கொடுக்கிறாள். அவள் அப்படின்ற சப்ஜெக்ட் இங்கே வந்திருக்குது. அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் என்ன போடுவீங்க? ஷீ அப்படின்னு போடுவீங்க இல்லையா? ஷீன்ற சப்ஜெக்டை போட்ட உடனே நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை என்னது? வேர்பு. இங்கே இருக்கிற வேர்ப் வந்து கொடுத்தல். கொடுத்தலுக்கு இங்கிலீஷில் கிவ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஷீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம அது கூட ஒரு எஸ்ஸை சேர்த்து கிவ்ஸ் அப்படின்னு போடுவோம். ஷீ கிவ்ஸ் யாருக்கு கொடுக்கிறாள்? எங்களுக்கு. அப்போ அஸ். she gives us அப்படின்னா அவள் எங்களுக்கு கொடுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, நீங்கள் எங்களுக்கு உதவுகிறீர்கள். நீங்கள் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்குது. அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை இங்கிலீஷ்ல யூ அப்படின்னு போடுவோம். உடனே நம்ம போட வேண்டிய வார்த்தை வந்து வேர்ப் இல்லையா? இங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய வேர்ப் வந்து உதவுதல் அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப். இப்ப ஹெல்ப் போடணுமா ஹெல்ப்ஸ்ன்னு போடணுமா? வெரி குட், ஹெல்ப் தான் போடணும். he she it ஒரு ஆண் பெயர் பெண் பெயர் இது வந்தால் மட்டும்தான் நம்ம எஸ் சேர்க்கணும். இங்கே ஐவே யூதே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வெறுமனே ஹெல்ப்பை மட்டும்தான் போடணும். யூ ஹெல்ப் யாருக்கு உதவுகிறீர்கள்? எங்களுக்கு. எங்களுக்குன்றதுக்கு நீங்கள் அஸ் அப்படின்ற வார்த்தையை போடுவீங்க. அப்போ யூ ஹெல்ப் அஸ் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு உதவுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நேர்மறையான வாக்கியங்கள் எங்களை எங்களுக்கு, நம்மை நமக்கு இதை பயன்படுத்தி எப்படி வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.